Hi, Zaku. Hi, Zaku. Can I have this and play for some time, please? No, it's mine toy. Zaku, please, Zaku, please. I won't talk to you, not my friend anymore. I also don't want to talk to you. ஏன் சண்டை போடுறீங்க? ஏன் சண்டை போடுறீங்க? He's taking my toy. Daddy, he's not sharing. சரி, சண்டை போடாமல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் எப்பவுமே, சரியா? போய் வேறு ஏதாச்சும் வச்சு விளாடுங்க, இது Okay. வேண்டாம், சரியா? Okay, let's go play football. Okay, let's go play football. பார்த்தீங்களா, இப்போ தான் சண்டை போட்டுருந்தாங்க, உடனே மறந்து ஜாலியாக விளையாட போயிட்டாங்க. நம்மளும் அப்படி தாங்க இருக்கணும். நம்ம நிறைய பேரை காயப்படுத்தியிருப்போம், மற்றவங்க நம்மளை காயப்படுத்தியிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுட்டு அவங்கள்ட்ட பேசாமல் அது வளர்ந்து வந்து பெரிய காரியம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க பேசலாம் கூட நீங்களே பேசி அதை சமாதானப்படுத்தி உடனே மறந்துடுங்க. ஸோ இந்த பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்த நாளை குறித்து கவலை இல்லை, நாளைக்கு என்ன நடக்கும்னு பற்றி கவலை இல்லை. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக அவங்க வந்து விளையாட போகிறாங்க. எதுவும் உதவின்னா உடனே அம்மா அப்பாட்ட போவாங்க. ஸோ நம்மளும் அப்படி தான் எல்லாத்தையும் மறந்து பழைய காயங்களாக இருக்கட்டும், மனசில் இருக்க பாரமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் எடுத்து போட்டு நம்ம வந்து சமாதானத்தை தேடி போகும்போது தான் நம்ம தேவனாட்சியில் நானும் நீங்களும் பிரவேசிக்க முடியும். இதே தான் வேதத்திலே சொல்லுது. மத்தேயு 18:3-4 நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளைகளைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான். தேங்க்யூ. ஜீசஸ் லவ்ஸ் யூ.